ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். தேவையானது வெங்காயம், மாங்காய், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கு கொஞ்சம் கடுகு சீரகம் ப்ளஸ்ஸு புளி தண்ணி போதுமான அளவுக்கு ஒரு எலுமிச்சை பழம் சைஸில். அடுப்பில் வானா வச்சுட்டு போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ந்ததும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கடுகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனிஸாக வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பிறகு நான் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். 3 வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் இது வதங்கணும். இதுவும் கொஞ்சம் கலர் வரும் ப்ரௌனிஸாக. அப்பப்போ இவர் என்னான்னு எட்டி பார்த்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி ப்ரௌனிஸாக வந்ததும் தக்காளி போட்டுக்கோங்க. நான் ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இஷ்டம், இன்னும் 2 கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மாங்காய் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துகிட்ருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக ஸ்வீட்னஸ் வரணுன்றதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரையும் போட்டு செஞ்சுக்கலாம். நீங்கள் கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. பிறகு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த குழம்போட டேஸ்ட் வரும். அவ்வளோதாங்க, சுவையான மாங்காய் குழம்பு ரெடிங்க. இதுதாங்க சிம்பிள் ஸ்டெப்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.